ரஜினியோட கூலி படம், ரஜினி 74 வயசுல நடிச்சு வந்திருக்க கூலி படம் எவ்வளோ பெரிய ஓப்பனிங், 4 நாள் எவ்வளோ கலெக்ஷன், 450 கோடி ரூபா கலெக்ஷன் இருக்கு. வேற எந்த நடிகனுக்காவது 4 நாள்ல 450 கோடி ரூபா கலெக்ட் பண்ணுதா? அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 74 வயசுலையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் மனசுல வந்து முழுசா குடியிருக்கிற ஒரு நடிகரா, சூப்பர் ஸ்டாரா இன்னைக்கு ரஜினி இருக்காரு. ஸோ அப்போ ரஜினி வந்து அது ஹட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஒரு தமிழ் திரையுலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முதன்மையான முக்கியமான நடிகர் ரஜினின்னும் போது, அதுக்கப்புறம் தான் கமல் ரஜினிக்கு ஈக்குவலான நடிகர். மற்ற எல்லா நடிகர்களுமே வந்து ரஜினிக்கு கீழே தான் அப்படின்னும் போது, சின்ன சின்ன நடிகர் விஜய், அஜித் அவங்கெல்லாம் அந்த மேடையில் இருக்காங்க. இன்னும் பல பிரபலங்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் ரஜினியை பற்றி என்ன நினைப்பாங்க? நான் நிறைய மேடைகளில் வந்து 2 பேருக்குள்ள பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும், ஏன் அந்த படத்தில் அவர் நடிக்க வைக்க வேண்டிய அவசியம், அதுவும் ரஜினிக்கு கூட சம்பளம் கொடுத்து நடிக்க வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் கொடுக்குற சம்பளத்தை எந்த காலத்திலேயாவது எந்த தயாரிப்பாளராவது சத்யராஜுக்கு ஈக்குவலாக கொடுப்பாங்களா? யாராவது ரஜினிக்கு 80 கோடி, சத்யராஜுக்கு 80 கோடின்னு கொடுப்பாங்களா? நீங்கள் சொல்லுங்க, கொடுப்பாங்களா? அது வந்து எப்படின்னா, ரஜினி பெருந்தன்மையா இதை வந்து பெருசு பண்ண வேண்டாம், சத்யராஜுக்கும் நமக்கும் உள்ள இருக்கிற பகையை வந்து, பிரச்சனையை வந்து பெருசு பண்ண வேண்டாம், அதை அப்படியே விட்டுருவோம் அப்படின்றதுனால ரஜினி அதை கடந்து போறாரு. அதாவது ரஜினியுடைய ரசிகர்கள் வந்து சத்யராஜ் மேல கோபமா இருக்காங்கிறது ரஜினிக்கு தெரியும். அதை வந்து ரஜினி எப்படின்னா, வேண்டாம் அந்த கோவம், ரசிகர்களுக்காண்டி அப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு. எந்த காலத்திலையுமே வந்து ரஜினிக்கு ஈக்குவலான சம்பளத்தை சத்யராஜ் கொடுக்கவே மாட்டாங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கூலி திரைப்படம் வெளியாகி கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஆயிடுச்சு. 38 ஆண்டுகள் கழித்து சத்யராஜ் அவர்கள் ரஜினிகாந்த் கூட நடிக்க சம்மதிச்சிருக்காரு. ஆடியோ லான்ச்லேயே வந்து ரஜினிகாந்த் சரி, சத்யராஜ் அவர்களும் சரி தொடர்பாக நிறையா பேசிட்டாங்க. ஆனால் உண்மையாக எதுக்கு சண்டை போட்டாங்க அப்படிங்கிற காரணம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? நீங்கள் சினிமாவில் ஒரு தயாரிப்பாளர் இருந்தனால நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க உண்மையான தகவல் என்னன்னு சொல்லிட்டு. என்ன சார், அதை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. ரஜினிகாந்த் சத்யராஜ் உங்க நடுவில் என்ன மோதல் அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி அப்பாவுக்கும் சத்யராஜுக்கும் நேரடியாக ஒரு சம்பவம், அதை பற்றி பேசிட்டு இந்த டாபிக்குள்ளே வருவோம். அப்போ இன்னும் கொஞ்சம் புரிதல் ஈஸியாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, 1982 அந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்புகள் திருத்தப்படலாம் அப்படின்னு ஒரு படத்தை வந்து அப்பா வந்து தயாரித்து இயக்குகிறார். அந்த படத்தில் வந்து சிவகுமார், அம்பிகா கதாநாயகன் நடிக்கிறாங்க. அந்த படத்துக்கு ஒரு வில்லன் கதாபாத்திரம் தேவை. அதுக்காண்டி ஒரு நல்ல வில்லன் கதாபாத்திரம் யாரை போடலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது சிவகுமார் சார் வந்து அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் சொந்தக்காரன் பையன் ஒருத்தன் இருக்கான், அந்த பையன் வந்து ரொம்ப பிரமாதமாக நடிப்பான், நிறைய படங்கள் இப்போ சின்ன சின்ன வேடங்களில் நடிச்சிட்டு இருக்கான், இந்த வில்லன் கதாபாத்திரத்தை வந்து அவனுக்கு கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பாட்ட வந்து சிவகுமார் சார் சிபாரிசு பண்ணுறாரு. அப்பா சொல்கிறாரு, சரி சிவா நீங்கள் அனுப்புங்க, நான் பார்க்குறேன், எனக்கு ஓகேனா நம்ம அந்த பையனே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சத்யராஜ் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வராரு, ராயப்பேட்டாவில் நம்ம ஆஃபீஸ்க்கு வராரு. வந்தோன்னே அப்பா வந்து சத்யராஜை வர சொல்லி பார்க்குறாரு. பார்த்தா சத்யராஜ் பயங்கர ஹைட்டாக இருக்காரு. சிவகுமார் அந்த படத்தில் ஹீரோ, அவர் வந்து குள்ளமாக இருப்பார். ஸோ வந்து அதாவது 2 ஷாட்டுன்னு சொல்லுவாங்க, 2 பேரும் நிற்கிற மாதிரி ஷாட்லாம் வச்சா ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் வந்து ஹைட் வித்தியாசம் இருக்கும், ஷார்ட்டே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ சஜஷன் சொல்லுவாங்க, அதாவது வந்து பின்னாடி, அதாவது வந்து சிவகுமார் பேசும்போது சிவகுமார் தலை பின்னாடி கேமரா வச்சு எடுப்பாங்க. அப்போ சஜஷன் ஷாட்ஸ்லாம் வைக்கும்போது சத்யராஜோட நெஞ்சு தான் தெரியும், அந்த அளவுக்கு தான் வந்து இருக்கும். ஏன்னா வந்து அவர் வந்து ஹைட்டாக இருக்காரு. இப்போ சத்யராஜோட ஷாட் வச்சிங்கன்னா சிவகுமார் எங்கே இருக்காருன்னே தெரியாது. ஸோ இந்த பிரச்சனைலாம் இருக்கிறதுனால அப்பா வந்து சிவகுமார்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. அப்பா வந்து வாத்தியாரேருந்து கூப்பிடாரு, வாத்தியாரே இந்த மாதிரி நீங்கள் அனுப்பிச்ச பையன் ஆள் நல்லா இருக்காரு, ஆனால் பார்த்தீங்கன்னா 2 பேரையும் வச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், அந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அப்பா சொல்கிறாரு. அப்போ சிவகுமார் சொல்கிறார், யோ நீ நினச்சா வைக்கலாம் ஐயா, நீ வேணும்ன்ட்டு அந்த பையனை வந்து ரிஜெக்ட் பண்ணுற, நீ அந்த பையனை யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னையா நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிற, எனக்கு இப்போ டெக்னிக்கலாக இருக்கிற டிஃபிகல்ட்டி சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியா அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. எடுக்கலாம் எடியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ஸோ இந்த நேரத்தில் வந்து சிவகுமார் சார் வந்து சத்யராஜை மறுபடியும் கூப்பிட்டு சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். என்ன சொல்லியிருப்பார்னா, அதாவது வந்து அந்த இயக்குனர் தயாரிப்பாளருக்கு வந்து கொஞ்சம் ஒன்று அந்த கதாபாத்திரத்தில் போடுறதுக்கு வந்து சின்ன ஒரு ஹெசிடேஷன், அதாவது வந்து போடலாமா வேணாமான்னு ஒரு சிந்தனை இருக்குது, அதனால் நீ போய் அவரை பார்த்து நேரடியாக பழகி கன்வின்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். அதனால் வந்து சத்யராஜ் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு மறுபடியும் வராரு. அப்பாட்ட வந்து சொல்கிறாரு, சார் நான் நல்லா நடிப்பேன் சார், நிறைய படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சார், எனக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்பா சொல்கிறார், இல்லை தம்பி நான் உனக்கு வாய்ப்பு தரேன், கண்டிப்பாக தரேன், ஆனால் வந்து பிரச்சனை இப்படி இருக்குது அதனால தான் யோசித்தேன் அப்படின்னோடனே,
சார் எப்படியாவது பண்ணுங்க அப்படின்னும்போது சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த படம் தயாரிப்பில் இருந்த ஒரு 1-1.5 வருஷம் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் வந்து டெய்லி நம்ம ஆஃபீஸ்க்கு வருவார். அவருக்கு வேறு ஏதாவது ஷூட்டிங் இல்லைன்னா டெய்லி சாயந்தரம் ஆஃபீஸ்க்கு வருவார். அப்பா பார்ப்பார், அப்பாவோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருப்பார். இது வந்து ரெகுலராகவே நடக்கும். அந்த வாய்ப்பு எப்படியாவது நம்ம வாங்கணும், அது நம்மளை விட்டு தட்டி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி டெய்லி வருவார், டெய்லி பேசிட்டு இருப்பார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தீர்ப்புகள் திருத்தப்படாத படத்தை வந்து சத்யராஜை வந்து பயன்படுத்தி அந்த படத்தை எடுத்தாச்சு. படம் ரிலீஸ் ஆயிருச்சு. படம் ரிலீஸ் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா அப்போவே பார்த்தீங்கன்னா சத்யராஜை வந்து நிறைய பேர் கேட்டாங்க, யார் இந்த பையன் ரொம்ப நல்லா இருக்காரு, டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அது இல்லாமல் முதல் தடவையாக பார்த்தீங்கன்னா ஒரு படம் 100 நாள் ஓடி அதுக்கான விழா நடத்தி அதில் வந்து ஷீல்டு அது வந்து சத்யராஜ் வந்து வாங்கினது வந்து தீர்ப்புகள் திருத்தப்படலாம் படத்துக்கு தான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கதை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீண்ட இடைவேளை ஆயிடுச்சு. சத்யராஜுக்கும் அப்பாவுக்கும் எந்த தொடர்பு இல்லை. அதுக்கப்புறம் சத்யராஜ் பார்த்தீங்கன்னா காக்கி சட்டை, மிஸ்டர் பாரத் நிறைய படங்களில் வந்து வில்லனா நடிக்கிறாரு. அப்புறம் 100வது நாள், 24 மணி நேரம், அடுத்தடுத்து மணிவண்ணனோட படங்கள் எல்லாம் நடிக்கும்போது பெரிய பேர் கிடைக்குது. ஸோ ஒரு ஹீரோவா சத்யராஜ் மாறுகிறார். சாவின்னு ஒரு படத்தில் நடிக்கிறார், அதுக்கப்புறம் ஹீரோவா மாறுகிறார். நிறைய படங்கள் ஹீரோவா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குங்குமப்பொட்டு கவுண்டர் அது இதுன்னு ஒரு ஆன்டி ஹீரோ மாதிரியே நிறைய படங்கள் நடிப்பார். அவருடைய ரசிப்பு வந்து அந்த காலத்தில் வந்து ஆடியன்ஸ் பெரியதளவில் ரசித்தாங்க. அதில் ஒன்றும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அப்படி வந்து சத்யராஜுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் வந்து அந்த பீரியடில் உருவாயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 80கள் 87 86 அந்த பீரியட்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுன்னு ஒரு படத்தில் நடிக்கிறார். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து சித்ரா லட்சுமணன். அந்த படத்தில் வந்து சத்யராஜும் சிவாஜியும் சேர்ந்து நடிக்கிறாங்க. அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து மணிவண்ணன். ஸோ அப்பா வந்து மணிவண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறார், இந்த மாதிரி வந்து நான் வந்து சத்யராஜை பார்க்க வரலான்னு இருக்கேன், ஷூட்டிங் எங்கே நடக்குதுன்னு கேட்கும்போது மணிவண்ணன் சொல்கிறார், முத்துக்காடு, அதாவது அந்த பாலம் இருக்கு இல்லையா, அந்த பாலத்துக்கு ஆமாம் ஈசிஆரில் அந்த பாலத்துக்கு கீழே ஷூட்டிங் நடக்குது அண்ணன் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஏன்னா சீனியர் அப்பா, அண்ணன் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு இடைவேளை நேரம், அதாவது லஞ்ச் டைமில் பார்த்து சத்யராஜை பார்க்கலான்னு நானும் அப்பா 2 பேருமே போயிருந்தோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சத்யராஜ் வந்து லஞ்சில் வந்து வாங்க சார் உட்காருங்க அப்படின்னு சொல்லி அப்பாட்ட பேசுகிறாரு. பேசும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய அதாவது வந்து எப்படி சொல்கிறது, அன்னைக்கு எப்படியாவது வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி 1.5 வருஷம் நம்ம ஆஃபீஸில் டெய்லி வந்து காத்துக்கிட்டு இருந்த சத்யராஜ் அவருடைய கேரக்டரே வேற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக ஆடியன்ஸ்க்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அமைதிப்படை சத்யராஜ் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பொறுக்குவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஆனோன்னு எப்படி வந்து சேஞ்ச் ஓவர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும்ல அவர்கிட்ட, அந்த மாதிரி வந்து ஒரு சத்யராஜ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அமாவாசை கேரக்டராகவே சத்யராஜ் மாறி இருந்தார். அதுக்கப்புறம் தான் அமைதிப்படம் நடிச்சிருந்தார். ஆனால் அப்போவே அமாவாசையாக மாறிட்டார். ஸோ அப்போ சொல்கிறார், கேட்டது நான் 3 கோடி சம்பளம் வாங்குறேன், 3 வருஷத்துக்கு டேட்ஸ் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்படியே தம்பி சரி ரைட் ஓகே அப்படின்னு அவ்வளோ பெரிய சம்பளம் வரும். ஆமாம் அவர் சொன்னார். அவர் வாங்குறாரோ இல்லையோ ஒரு படத்தில் நடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்டிஸ்ட் வந்து பயன்படுத்துகிற வார்த்தை என்னென்னா, நான் 4 கோடி வாங்குறேன், 5 கோடி வாங்குறேன், 4 வருஷத்துக்கு தேதி இல்லை, 7 வருஷத்துக்கு தேதி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து அதாவது தவிர்க்கணும்னா பயன்படுத்துகிற வார்த்தை. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு இயக்குனர் வந்து மணிரத்னம் மாதிரி பெரிய இயக்குனர் கூப்பிட்றான்னு வச்சுக்கோங்க, சார் சொல்லுங்கள் சார், அதை தள்ளி வச்சுட்டு இதை தள்ளி வச்சுட்டு உடனே வந்துடலாம், அடுத்த வருஷம் தானே சார் வந்துடுறேன் சார் அப்படின்னா ஷூட்டிங் போவாங்க. ஆனால் வேணான்னு நினச்சாங்கன்னா அது வேற மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி வந்து அதான் சொன்னேன்ல, அமாவாசையாக மாறிட்டார் அமைதிப்பட சத்யராஜா. ஸோ ஓகே அப்படின்னு வந்தாச்சு. இது வந்து நடிகர்கள் வந்து சத்யராஜ் மட்டும்தான் பண்ணுறாரா அப்படின்னா சத்யராஜ் மட்டும் இல்லை, பொதுவாகவே வந்து ஒரு நடிகன் வந்து பெரிய மார்க்கெட்டில் வந்துட்டான்னா அப்படி தான் பண்ணுவாங்க. இது வந்து வழக்கமாக உள்ளது தான். படம் வாய்ப்பு தேடும் போது காலை பிடிப்பாங்க, இயக்குனர் தயாரிப்போட காலை பிடிப்பாங்க. மறுபடியும் அவங்க பெரிய ஆளாக வளர்ந்துட்டாங்களே, நம்ம ஒரு படம் பண்ணலாமேன்னு எண்ணத்தோடு போய் தேதி கேட்டோன்னு வச்சுக்கோங்க, கால் மேலே கால் போட்டு உட்காருவாங்க. இது வந்து சத்யராஜ் மட்டும் இல்லை, எல்லா நடிகர்களுக்குமே பொருந்தும், சினிமாவில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ இந்த சந்திப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே தம்பி நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிளம்பி வந்துட்டாரு. அதுக்கப்புறம் சத்யராஜை சந்திக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ எந்த விதமான வாய்ப்புகளும் அமையலை. நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2002 பார்த்தீங்கன்னா சத்யராஜ் டோட்டலாக போய் பார்த்தீங்கன்னா ஆடி அடங்கி மார்க்கெட்டே கிடையாது. 6.0 அது இதுன்னு எதோ வந்த படம் போன படம்லாம் நடிச்சிட்டு இருந்தார். 10 லட்சம் 15 லட்சம் 5 லட்சம் அந்த சம்பளம்லாம் வாங்கி நடிச்சிட்டு இருந்தார். ஸோ அந்த காலகட்டத்தில் சத்யராஜுக்கு மார்க்கெட்டே இல்லை. எப்படின்னா 2002 வந்து தங்கர் பச்சன், அது எல்லாருக்குமே தெரியும். தங்கர் பச்சன் சொன்னாலே 9 ரூபா நோட்டுன்னு கனெக்ட் ஆகிவாங்க. தங்கர் பச்சன் வந்து அப்பாட்ட வந்து அந்த நாவல் 9 ரூபா நாவலை கொடுத்தது, அது அப்பா படிச்சுட்டு பண்ணலாம் தங்கர் நல்லா இருக்குன்னு சொன்னது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து யாரை ஹீரோ போட போகிறீங்க தங்கர், இந்த மாதவர் கதாபாத்திரத்துக்கு யாரை போடலாம் அப்படின்னு கேட்கும்போது தங்கர் பச்சன் சொல்கிறாரு, சத்யராஜை போடலாம் சார், ரொம்ப ஆப்டாக இருப்பார், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போவே பார்த்தீங்கன்னா அப்பாவோட முகம் மாறிடுச்சு. ஏன்னா சத்யராஜ் வந்து சில கசப்பான அனுபவங்கள் இருந்தால் பிடிக்காம போக தானே செய்யும், இயல்பு தானே, மனித இயல்பு தானே. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சத்யராஜா என் மார்க்கெட்டும் இல்லை ஒன்றுமே இல்லை, இப்போ போய் சத்யராஜை போடணுங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாரு. இல்லை சார் அந்த கதாபாத்திரத்தை சத்யராஜன் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாரு. அப்பா சொல்கிறாரு, இல்லை தங்க
இந்த கதாநாயகன் இந்த கதாபாத்திரத்துக்கு வேற யாராவது சத்யராஜை தவிர்த்து நீங்க போட்டீங்கன்னா இந்த படத்தை நம்ம பண்ணலாம், சத்யராஜ் தான் நீங்க போடணும் அப்படின்னு பிரியப்பட்டீங்கன்னா இந்த படம் வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்போ தங்கர் பச்சன் கேட்குறாரு, என்ன சார் பிரச்சனை? இல்லை நான்லாம் வந்து யார் வீட்டுக்கும் வந்து பார்க்கலாம் மாட்டேன், எனக்கு அது அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மறுத்து பேசுறாரு. அப்போ தங்கர் பச்சன் புரிஞ்சுக்கிறார் என்னன்னா, சரி அதாவது வந்து தயாரிப்பாளருக்கும் சத்யராஜுக்கும் ஏதோ ஒரு சின்ன மன கஷ்டம் இருக்குது, மன நெருடல் இருக்குது, அதை சரி பண்ணால் நிச்சயமாக வந்து சத்யராஜ் வந்து ஒரு நடிக்க ஒத்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு தங்கர் பச்சன் வந்து சத்யராஜிட்ட போய் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். இதான் நடந்திருக்கும். ஏன்னா தங்கர் பச்சன் சத்யராஜ்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வந்து ஆஸ்கார் மூவிஸ் வந்து டேரக்டர் பாஸ்கர் சார் கம்பெனியில் வந்து நான் படம் வந்து கமிட் ஆயிருக்கேன் 9 ரூபா நோட்டு படத்துக்கு, உங்கள் கதை வந்து உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், அந்த கதாபாத்திரத்தில் நீங்கள் நடித்தாதான் நல்லாயிருக்கும், ஸோ அதனால் வந்து நான் வந்து தயாரிப்பாளர்கிட்ட சொல்லும் போது நீங்கள் வேணாம் அப்படிங்கிறார். நீங்கள் வந்து ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி பேசுனீங்கன்னா நிச்சயமாக அந்த கதாபாத்திரம் நீங்கள் நடிக்கிறதுக்கு ஒத்துவார், அதனால் நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறாரு. சத்யராஜ் உடனே என்ன பண்ணுறாரு, அப்போல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் வந்த காலம், ஆனால் லேண்ட்லைன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அவரோட லேண்ட்லைன்லேருந்து ஃபோன் பண்ணுறார். யாருன்னா தங்கர் பச்சன் ஃபோன் பண்ணுறார். தங்கர் பச்சன் ஃபோன் பண்ணோன்னா அப்பா இந்த பக்கம் எடுக்கிறாரு. சார் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு தங்கர் பச்சன். அப்பா கேட்குறாரு, என்ன தங்கர் சொல்லுங்க அப்படின்னு. இல்லை சார், நான் சத்யராஜ் வீட்டில் தான் இருக்கேன். என்ன தங்கர், என்ன ஏன் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறார். இல்லை சார் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் பேசணுங்கிறார் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை சத்யராஜ் கொடுத்துறாரு. சத்யராஜ் ஃபோனை வாங்கிட்டு, சார் வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சார், சத்யராஜ் பேசுகிறேன் சார், சொல்லுங்கள் சார், என்ன சார் இந்த படம் கதை நல்ல கதை சார், நான் நடிக்கிறேன் சார், எனக்கு ரொம்ப நல்ல ஆப்டாக இருக்கும் சார் அந்த கதை, தங்கர் ஏற்கனவே இந்த கதையை என்கிட்ட சொல்லியிருந்தார் சார், எனக்கு ரொம்ப இதில் நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் சார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. அப்பா வந்து அப்படியா சத்யராஜ், ஏன்னா நேரடியாக பேசுகிறாரு, நம்ம ஒன்றும் நேரடியாக சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே சத்யராஜ் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சம்பளம்லாம் வேறு மாதிரி கேட்பீங்களே, அந்த பழசை நான் வச்சுட்டு, ஏன்னா 3 கோடின்னு சொன்னார்ல, 3 வருஷம் டேட்ஸ் இல்லைன்னார்ல, அதை நான் சம்பளம்லாம் வேறு சம்பளம் கேட்பீங்களே அப்படின்னோடனே, இல்லை சார் நான் வந்து அதெல்லாம் சார் நீங்கள் கொடுக்குறத நான் வாங்கிக்கிறேன் சார், எது வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை சார், சம்பளம்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சார் அப்படிங்கிறாரு. சரி ஓகே சத்யராஜ் பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் சத்யராஜ் வந்து அந்த படத்தில் வந்து கதாநாயகனாக போட்டாங்க. எதுக்கு நான் இதை முதல்ல சொல்கிறேன் அப்படின்னா, தீர்ப்புகள் திருத்தப்படாம வந்து ஒரு வாய்ப்பு, அந்த வில்லன் கதாபாத்திரம் அது நல்ல வாய்ப்பு, அது கிடைக்கணுங்கிறதுக்காண்டி கிட்டத்தட்ட 1-1.5 வருஷம் நம்ம ஆஃபீஸ்லேயே வந்து தவம் கிடந்தவர். அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது வந்து மாறி 3 கோடி 4 கோடின்னு பேசினவர். அதுக்கப்புறம் மார்க்கெட் இல்லை அப்படின்னோன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் என்ன சம்பளம் கொடுத்தாலும் நடிக்கிறேன், பண்ணிக்கலாம் சார், நான் நடிக்கிறேன் சார் அப்படிங்கிறார். இது சத்யராஜோட இயல்பு. இது எப்படின்னா, இது ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, சத்யராஜ் யாரு அப்படிங்கிறது முதல்ல சொன்னாதான் வந்து மற்றவங்களுக்கு தெரியும். நம்ம வெறுமனை ரஜினியோட கனெக்ட் பண்ணி பேசினா தெரியாது. ஸோ இது வந்து நேரடியாக சத்யராஜுக்கும் அப்பாவுக்கும் நடந்த சில சம்பவங்கள். ஓகே, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி இருக்குது பார்த்தீங்களா, ரஜினிகாந்துக்கும் சத்யராஜுக்கும் என்ன மோதல்னு கேட்டிங்களா, அதை பற்றி பேசணும் அப்படின்னா, ரஜினிகாந்துக்கும் சத்யராஜுக்கும் எந்த மோதலுமே கிடையாது. ரஜினிகாந்தோடைய ஆரம்ப கால சில படங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சின்ன சின்ன வேடங்களில் நடிச்சிருப்பார். அதாவது வந்து வில்லன் நிற்கும் போது வில்லன் பின்னாடி நிற்கிற கதாபாத்திரங்கள் எல்லாம் நடிச்சிருப்பார். எனக்கு இந்த படங்கள்லாம் ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து சொன்னல அந்த தகடு அந்த டயலாக்லாம் பேசி சத்யராஜ் பாப்புலர் ஆகி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வளரும் போது மிஸ்டர் பாரத்ங்கிற படம், அந்த படத்தில் வந்து ரஜினிக்கு வில்லனா வந்து சத்யராஜ் வந்து போடுறாங்க. அந்த கதாபாத்திரமும் நல்லா இருக்கும், சத்யராஜோட கதாபாத்திரமும் நல்லா இருக்கும், ரஜினியோட கதாபாத்திரமும் நல்லா இருக்கும். அதில் ஒரு பாட்டு, என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படிங்கிற போது, ஆமாமா கண்ணு சௌக்கியம் தான் அப்படின்னு 2 பேரும் பதில் சொல்கிற மாதிரி 2 பேருமே பேரலாக பாடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டெலாம், பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த படத்தில் நடிக்கிறாங்க. அந்த படத்தில் நடித்ததுனால, சத்யராஜோட ரஜினி சேர்ந்து நடித்ததுனால ரஜினிக்கு பாப்புலாரிட்டியாக கிடைக்க போகுது. ரஜினி ஆல்ரெடி புகழ் உச்சியில் இருக்கிற ஒரு நடிகர். ரஜினியோட நடித்ததுனால சத்யராஜுக்கு தான் ஒரு பெரிய புகழ் வெளிச்சம் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் நிறைய படங்களில் வேற படங்களில் நடிக்கிறாரு. ஆனால் என்ன உள்ளுக்குள்ள சத்யராஜுக்கு மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. அது தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் ரஜினி மேலே ஏதோ ஒரு கோபம் இருந்ததுங்கிறது எந்த விதத்துலையுமே மறுக்க முடியும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்த மேடை கிடைச்சாலும் வந்து ரஜினியை வந்து ரொம்ப டீக்ரேடிங்காக, அதாவது ரொம்ப தாழ்த்தி வந்து சத்யராஜ் பேசினாரு. சத்யராஜுக்கு ரஜினி மேலே ஏதோ ஒரு கோபம், ஏதோ ஒரு 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 கோபம் இருந்ததுனால அந்த கோபத்தை மேடைகளை பயன்படுத்தி வந்து சத்யராஜ் வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சாரு. சத்யராஜோட மகன் சிபிராஜ் வந்து வெளிப்படையாக என்ன சொன்னார்னா, பார்க்க அவருக்கு சண்டைலாம் இல்லை, ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சு, ஸோ அதனால தான் வந்து சேர்ந்து நடிக்காமல் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. என்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நான் கேட்குறேன். என்ன டிஃபரன்ஸ்? பொலிட்டிக்கலா அவங்களுடைய ஐடியாலஜி எல்லாம் வேறையா இருந்திருக்கலாம் சார். நீங்க சொல்றதுக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது பொலிட்டிக்கலா வேற ஐடியாலஜி எல்லாம் இருந்திருக்கலாம். அதாவது வந்து சத்யராஜ் வந்து ஒரு தீகா கொள்கை உடையவர், அப்புறம் ரஜினி பார்த்தீங்கன்னா அவர் வேற கொள்கை உடையவர், ஐடியாலஜி வேற, அது ஓகே. அதுக்காண்டி வந்து மேடைக்கு மேடை ஏறி வந்து ரஜினிகாந்தை அவமானப்படுத்தணும்னு என்ன நெசசிட்டி இருக்கு? இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பாரத் படத்தில் வந்து ரஜினியோட நீங்க நடிச்சிருக்கீங்க. ரஜினி உங்களோட சக நடிகராக இருக்காரு. அவரை வந்து ஒவ்வொரு மேடையும் ஏறி
அவதூறா பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எத்தனை மேடைகள்ல சார் அவர் பேசினாரு? எத்தனையோ மேடைகள், ஏறுற மேடைகள எல்லாம் ரஜினிகாந்த் கேவலமா தான் ஓபனா ஆமா, ரஜினிகாந்த் ஓப்பனா தான் பேசினார். காவேரி பிரச்சனை ஒண்ணு நடந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் போட்டாங்க. தமிழ் திரையுலகமே நடந்து ஒரு கூட்டம் போட்டாங்க. ஒரு மேடை அமைச்சு அந்த கூட்டம் நடந்துச்சு. ஒரு பப்ளிக்ல மேடை அமைச்சு, எனக்கு தெரிஞ்சு வள்ளூர் கோட்டத்துக்கிட்ட நினைக்கிறேன். அந்த மேடையில வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான நடிகர்கள் எல்லாருமே இருக்காங்க. ரஜினில இருந்து விஜய்ல இருந்து அன்னைக்கு இருக்கிற முக்கியமான நடிகர் கமல்ல இருந்து எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த மேடையில சத்யராஜ் வந்து மைக்க பிடிச்சு ரஜினியை பத்தி சில விஷயங்கள் பேசுறாரு. என்ன அப்படின்னா, அதாவது வந்து ஒரு கன்னடனுக்கு உள்ள உணர்வு வந்து ஒரு தமிழனுக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னொரு ஆங்கிள் வராரு. அது எப்படி அப்படின்னா, அங்க வந்து கன்னட ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒருத்தட்ட வந்து உனக்கு பிடிச்ச நடிகன் யாரு அப்படின்னு வந்து அவங்க கன்னட நடிகர்கள் கேட்டப்போ வந்து எனக்கு சிவாஜி கணேசன் தான் பிடிச்ச நடிகர்னு அவர் சொன்னாரு. அதுக்கு வந்து அவரை போட்டு முத்துன்னு மொத்தி அடின்னு அடிச்சாங்க. அந்த அளவுக்கு வந்து வெறி உள்ளவங்க கன்னடர்கள். ஆனா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கொண்டாடுறாங்க யார அப்படின்றத சொல்லாம மறைமுகமா. அதாவது வந்து ஒரு தமிழனை கொண்டாடுறதுக்கு துப்புல ஒரு கன்னடனை கொண்டாடுறாங்கிற மாதிரி சொன்னாரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா, இந்த மேடையில நான் கைதட்டல் வாங்கணும்னா யார பேரை சொல்லி வாங்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா அவர் பேரை சொல்லி நான் கைதட்டல் வாங்குறதுக்கு நான் நாண்டுகிட்டு செத்துருவேன் இப்படிலாம் சொன்னாரு. அந்த மேடையில ரஜினி இருந்தார். அதாவது ரஜினி வந்து நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, ரஜினி பக்குவப்பட்ட மனிதன். ரஜினி வந்து எந்த காலகட்டத்திலையும் பாத்தீங்கன்னா, அதாவது நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து எந்த காலத்திலையும் வந்து தன்னுடைய டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. அதனால அவர் சைலண்டா பேசாம இருந்தார். இருந்தாலும் இது வந்து ரஜினியை புண்படுத்தி இருக்குமா, காயப்படுத்தி இருக்காதா? அது இல்லாம ரஜினி தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார். இன்னைக்கு ரஜினியோட கூலி படம், ரஜினி 74 வயசுல நடிச்சு வந்திருக்க கூலி படம் எவ்வளவு பெரிய ஓப்பனிங், 4 நாள் எவ்வளவு கலெக்ஷன், 450 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்கு. வேற எந்த நடிகனுக்காவது 4 நாள்ல 450 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுதா? அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 74 வயசுலயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் மனசுல வந்து முழுசா குடியிருக்கிற ஒரு நடிகரா, சூப்பர் ஸ்டாரா இன்னைக்கு ரஜினி இருக்காரு. ஸோ அப்ப ரஜினி வந்து அது ஹட் பண்ணியிருக்கோம். அது இல்லாம ஒரு தமிழ் திரையுலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு முதன்மையான முக்கியமான நடிகர் ரஜினின்னும் போது, அதுக்கப்புறம் தான் கமல் ரஜினிக்கு ஈக்குவலான நடிகர். மற்ற எல்லா நடிகர்களுமே வந்து ரஜினிக்கு கீழே தான் அப்படின்னும் போது, சின்ன சின்ன நடிகர் விஜய், அஜித் அவங்க எல்லாம் அந்த மேடையில் இருக்காங்க. இன்னும் பல பிரபலங்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் ரஜினியை பத்தி என்ன நினைப்பாங்க? ஸோ அப்போ நீங்கள் மேடை கிடைச்சா நீங்கள் ரஜினியை வந்து வெளிப்படையாக தாக்குறீங்க. ரஜினியை நம்ம என்றைக்குமே வந்து கன்னடராக பார்க்கல. ரஜினியை வந்து நம்ம தமிழனாக தான் கொண்டாடுறோம். ரஜினியுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்ததுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாராக கொண்டாடினதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த தமிழ் மண், இந்த மக்களுக்காண்டி தான் ரஜினி வாழ்றாரு. இந்த மக்களுக்காண்டே உயிர் விடக்கூடிய ஒரு மனுஷனாக தான் ரஜினி இருக்காரு. அதுதான் உண்மையும் கூட. ஸோ அவர் டோட்டலாகவே மாறிட்டார். அவரை எதுக்கு நீங்கள் கேவலப்படுத்துறீங்க? இதெல்லாம் இந்த மேடை ஒரு மேடை மட்டும் இல்லை, பல மேடைகளில் பார்த்தீங்கன்னா ரஜினியை பற்றி பேசும்போது ரொம்ப அவமானமாக, அதாவது ரொம்ப தாழ்ந்த வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி சத்யராஜ் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மிஸ்டர் பாரத் படம் நடிச்சு கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி 38-40 வருஷம் ஆச்சு. நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவாஜி படம், அந்த படம் வந்து தயாராகும் போது சங்கர் வந்து இந்த வில்லன் கதாபாத்திரம் வந்து சத்யராஜ் நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் அப்ரோச் பண்ணி கதை சொல்லி இந்த மாதிரி வந்து நீங்கள் இதில் நடிங்க அப்படின்னும் போது உடனே சத்யராஜ் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இன்னைக்கு ஹீரோவாக இருக்கேன், நான் வந்து ரஜினிக்கு வில்லனா நடிக்கணும்னா என்னுடைய ஒரு ஹீரோ படத்துல வந்து ரஜினி வந்து வில்லனா நடிப்பாரா அப்படின்லாம் வந்து சங்கர்கிட்ட கேட்டுக்காரு. சங்கரே ஷாக் ஆயிட்டாரு, என்ன இப்படி பேசுறாரு அப்படின்னு. ரஜினி வந்து இவருக்கு வில்லனா என்னைக்காவது நடிப்பாரா? எந்த காலத்துல அது நடக்குமா? இது விடுங்க, ரஜினிகாந்த் அந்த கூலி ஆடியோ மேடையில் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு நிகராக வந்து சம்பளம் கொடுத்து கூட வந்து சத்யராஜ் நடிக்க மறுத்துட்டார் அப்படிங்கிறாரு. அதாவது ரஜினி வந்து பெருந்தன்மையில் வந்து அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி, சத்யராஜுக்கும் ரஜினிக்கும் ஒரு பகை இருக்கு, இந்த படத்தில் வந்து அவர் நடிச்சிருக்காரு, அதை வந்து பெருசு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ரஜினி அப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? எனக்கு நிகராக சத்யராஜுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்க, அதை முடியாதுன்னு சொன்னார் சத்யராஜ். அப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னு சத்யராஜ் அப்படின்றது வந்து ரஜினி சொன்னார். நான் நிறைய மேடைகள்ல வந்து 2 பேருக்குள்ள பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் ஏன் அந்த படத்துல அவர் நடிக்க வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் ரஜினிக்கு ஈக்குவலா சம்பளம் கொடுத்து நடிக்க வைக்க வேண்டிய அவசியம் என்ன? நான் அந்த முதல்ல வந்து ரஜினிக்கு ஈக்குவலாக சம்பளம் கொடுத்து நடிக்க வைக்க வேண்டியன்னு இருக்குல்ல. ரஜினி அப்பயே பார்த்தீங்கன்னா சிவாஜி படம் நடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா 80 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு. அவர் கொடுக்குற சம்பளத்தை எந்த காலத்துலயாவது எந்த தயாரிப்பாளராவது சத்யராஜுக்கு ஈக்குவலாக கொடுப்பாங்களா? யாராவது ரஜினிக்கு 80 கோடி சத்யராஜுக்கு 80 கோடின்னு கொடுப்பாங்களா? நீங்க சொல்லுங்க, கொடுப்பாங்களா? அது வந்து எப்படின்னா, ரஜினி பெருந்தன்மையா இதை வந்து பெருசு பண்ண வேண்டாம், சத்யராஜுக்கும் நமக்கும் உள்ள இருக்கிற பகையை வந்து பிரச்சனையை வந்து பெருசு பண்ண வேண்டாம், அதை அப்படியே உற்றுவோம் அப்படின்றதுனால ரஜினி அதை கடந்து போறாரு. அதாவது ரஜினியுடைய ரசிகர்கள் வந்து சத்யராஜ் மேல கோபமா இருக்காங்கிறது ரஜினிக்கு தெரியும். அதை வந்து ரஜினி எப்படின்னா வேண்டாம் அந்த கோவம், ரசிகர்களுக்காண்டி அப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு. எந்த காலத்திலையுமே வந்து ரஜினிக்கு ஈக்குவலான சம்பளத்தை
சத்யராஜ் கொடுக்கவே மாட்டாங்க. ரஜினிக்கு என்ன மார்க்கெட் இருக்கு, சத்யராஜ்க்கு என்ன மார்க்கெட் இருக்கு. சத்யராஜ் ரஜினிக்கு இன்னைக்கு இருக்கிற ஓப்பனிங்கோ இல்லை இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் கிட்ட இருக்கிற வரவேற்போ வந்து எந்த காலத்துல எந்த சூழ்நிலையா சத்யராஜ்க்கு இருந்திருக்கா? சத்யராஜ் படங்கள் நல்ல படங்களா இருந்திருக்கு, நிறைய படங்கள் வெற்றி படங்களா அமைஞ்சிருக்கு. சத்யராஜ் நல்ல நடிகர் தான், அதுல எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா ரஜினிக்கு இருக்கிற ஓப்பனிங் மாஸ் இருக்கா? இல்ல. அப்ப ரஜினி இப்படி வார்த்தை சொல்றாரு. நீங்க ரெண்டாவது கேட்டீங்க, அதாவது வந்து அப்படி இருக்கிற சத்யராஜை எதுக்கு ரஜினி வந்து பயன்படுத்துறாரு அப்படின்னு. அதாவது ரஜினியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சார், அவர் ரொம்ப பெருந்தன்மையான மனிதர். அதான் உண்மை. அதாவது லோகேஷ் இந்த கதாபாத்திரத்தை டிசைன் பண்ணிட்டு ரஜினிகிட்ட போய் சொல்றாரு, சார் தயங்கி தான் சொல்றாரு. இதுதான் உண்மை. என்ன அப்படின்னா, சார் இந்த இடத்துல வந்து இந்த கதாபாத்திரத்துக்கு சத்யராஜை பயன்படுத்தலாமா, உங்களோட நண்பர் சத்யராஜனா நல்லா இருக்கும் காம்பினேஷன் சொல்லும் போது ரஜினி உடனே என்ன தெரியுமா சொல்றாரு, சார் உங்களுக்கு ஓகேனா நீங்க பாருங்க, சத்யராஜ் கேளுங்க, சத்யராஜ் நடிக்க மறுக்கிறாரு என்னோட படங்கள்ல, அப்படி நடிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா நீங்க தாராளமா பயன்படுத்திங்க அப்படின்றத கிரீன் சிக்னல் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் லோகேஷ் வந்து ரஜினி சத்யராஜை போய் பார்க்குறாரு, சத்யராஜ்கிட்ட கதை சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரத்தில் சத்யராஜ் நடிக்கிறாரு. இங்க இன்னொரு விஷயம், அது என்ன அப்படின்னா, அன்னைக்கு வந்து சிவாஜி படத்துல ரஜினிக்கு வில்லனா நடிக்க சத்யராஜ் கேட்டாங்க. ஒரு ஹீரோ அவருக்கு வில்லனா நடிக்கிறார் அப்படின்னா அது ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர், ஒரு கிரிப்பிங்கான ஒரு முக்கியமான கதாபாத்திரம். ரஜினிக்கு வில்லன் சத்யராஜ் அப்படின்னா முக்கியமான கதாபாத்திரம். அன்னைக்கு அதை மறுத்து போட்டு இன்னைக்கு கிட்ட 40 வருஷம் கழிச்சு இன்னும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு கதாபாத்திரங்க அது என்ன இருந்துச்சு? அந்த சத்யராஜ் கதாபாத்திரத்தில் என்ன இருந்துச்சு? நொங்கு நெஞ்சில குத்தி ஒரு வாட்டி சாகடிக்கிறாங்க, அப்புறம் என்னமோ 2 சீன்ல வந்து நடந்து போறாரு வராரு. இது ஒரு கதாபாத்திரம், இதுக்கு வந்து சத்யராஜ் வந்து நடிக்கிறாரு. அப்ப ஏன் நடிக்கிறாரு? 40 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய ஒரு படத்துல நடிச்ச நீங்க ஒரு சக நடிகராக இருக்கிற ஒரு நடிகரை வந்து நீங்க வந்து வேறுபடுத்தி பல இடங்கள்ல நீங்க வந்து விமர்சனம் பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க. ஓகே, அதெல்லாம் விடுங்க. அதுக்கப்புறம் சிவாஜி படத்துல கூப்பிடும் போது முடியாதுன்னீங்க. அது வேற. நீங்க சொல்லலாம், என்ன சொல்லலாம்னா, என்னுடைய கொள்கை வேற அவருடைய கொள்கை வேற, அரசியலா மாத்தி அதை வந்து சாயம் பூசி நான் நல்லவன் தான் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இந்த சிவாஜி படத்துல ஏன் நடிக்க மறுத்தீங்க? சிவாஜி படத்துல ஏன் அப்படி பேசுனீங்க? சரி, சிவாஜி படத்துல அப்படி பேசுனீங்கல்ல, இன்னைக்கே நடிக்கிறீங்க. அப்ப என்ன உங்களுடைய கொள்கை, உங்களோட நிலைப்பாடு என்ன? அப்ப அன்னைக்கு வேணான்னு சொன்ன நீங்க 40 வருஷம் கழிச்சு வேணும்னு சொன்னது எதுக்கு? அப்ப ரஜினி படத்துல நடிச்சா சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு கதாபாத்திரம், அதுல நடிச்சா 5 கோடி சம்பளம் கொடுக்குறாங்க, அதை வாங்கிக்கலாம் பணம் அப்படிங்கிறதுக்காக நடிச்சிங்களா? இல்ல வந்து நீங்க வந்து ரஜினி படத்துல நடிச்சா பேரும் புகழும் நமக்கு கிடைக்கும், ரஜினி இன்னைக்கு மிகப்பெரிய உயரத்துக்கு போயிட்டாரு, பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு, கூலி, சன் பிக்சர்ஸ், ரஜினி, லோகேஷ் கனகராஜ், அனிருத் மியூசிக், ஒரு மாசான படத்துல நம்ம இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு நடிக்க வந்தீங்களா? அதாவது பூவோட சேர்ந்து நாரும் மணக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து எதிர்பார்த்து வந்தீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது உங்களுடைய நிலைப்பாடு அது வந்து எப்பவுமே வந்து அதே நிலைப்பாடுல இருந்தீங்கன்னா யாரும் உங்களை விமர்சனம் பண்ண போறது இல்லை. இன்னைக்கு வந்து நீங்க வந்து இந்த படத்துல வந்து ஒரு சின்ன கதாபாத்திரத்துல எதுக்கு நடிக்கிறீங்க, ஏன் நடிக்கிறீங்க, இதெல்லாம் கூட பரவாயில்ல சார். அந்த மேடையில ரஜினி பெருந்தன்மையா சொல்றாரு, அதாவது வந்து உள்ளுக்குள்ள வச்சுக்கிறவங்கள வந்து நம்ப முடியாது, வெளிப்படையா பேசுறவங்க நம்பலாம் அப்படின்லாம் வெளிப்படையா சத்யராஜ் பேசுறாரு. அப்ப பாத்தீங்கல்ல கீழே ஒரு உட்காந்து சிரிச்சதை, அந்த ஒரு க்ளோஸ் ஷாட் ஒன்று பாருங்க. இதையும் மீறி என்ன பண்றாருன்னா, தெலுங்கு ப்ரமோஷன் ஆந்திரால போய் அந்த இதை மோனிகா அப்படின்னு ஆடிட்டு இருக்காரு மேடையில. நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்ன சிவகார்த்திகனா இல்லை சிம்புவா தனுஷா? ரஜினிக்கு 74 வயசுனா உங்களுக்கு என்ன இன்னைக்கு 34 வயசா? நீங்களும் 74 வயசு ஆளுதானே. நீங்க எதுக்கு போய் ஒரு மேடையில் இவ்வளோலாம் பேசின நீங்க எதுக்குங்க ப்ரொமோஷன்ல போய் ஆடுறீங்க, மோனிகா அப்படின்னு பாட்டு போட ஆடுறீங்க? அப்ப ஆந்திராவில் ஆடினா இங்க தெரியாது நினைச்சிங்களா? இப்ப எங்க ஆடினாலும் தெரியும், உலகத்துல எங்க போய் எந்த மொழியில ஆடினாலும் இப்போ வந்து யூடியூப்ல எடுத்து போட்டுறாங்க. இப்ப சோசியல் மீடியா அவ்வளோ பவர்ஃபுல்லா மாறிடுச்சு. அப்ப நீங்க வந்து உங்களுடைய கேரக்டரை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாத்திப்பீங்க. சத்யராஜ் ரஜினிகாந்த் மோதல் தொடர்பாக டீட்டெயிலாக ஒரு பேட்டி கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.